தமிழ் கனலி வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கு வட்டார வரலாற்றை சொல்லக்கூடிய சுவடிகளை குறித்து பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் சமூகம் எப்பொழுதுமே ஒரு அறிவார்ந்த சமூகமாக பண்டை காலங்களில் இருந்திருக்கிறது. அந்த தமிழ் சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய வாழ்வியலையும் தன்னுடைய வரலாற்றையும் தன்னுடைய மெய்யியலையும் தன்னுடைய தத்துவத்தையும் தன்னுடைய மருத்துவத்தையும் முறையாக தன்னுடைய ஓலைச்சுவடி ஆவணங்களிலே பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த தன்மையினை இன்றைக்கு கிடைக்கின்ற ஓலைச்சுவடிகள் வழியாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்தில் இன்றைக்கு சுமார் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுவடிகள் தமிழகம் முழுவதும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சுவடிகள் என்பது பல நிலைகளில் அமைந்திருக்கிறது. இலக்கிய சுவடிகள் இருக்கிறது, வரலாற்று சுவடிகள் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் கோயிலில் அன்றாடம் எழுதி வைக்கக்கூடிய சுருணை ஓலை ஆவணங்கள் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் வட்டார வரலாற்றை சொல்லக்கூடிய வட்டார வரலாற்று சுவடிகள் இருக்கிறது. இப்படி சுவடிகள் பல பொருண்மையில இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த நிலையை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நாம் செவ்வியல் சார்ந்த இலக்கியங்களை அதிகமாக நாம் பதிப்பித்திருக்கிறோம். அதை வைத்து பல்வேறு வரலாற்று கட்டமைப்புகளை செய்திருக்கிறோம் என்பது வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். சிவைத்தா, உவேசா போன்றவர்கள் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகளை பதிப்பித்து தந்ததின் விளைவாக தமிழ் மொழியை நாம் செம்மொழியாக இன்றைக்கு அறிவிப்பதற்கு ஒரு வழிகாட்டுதலாக அல்லது ஒரு துணையாக அது அமைந்திருந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் செவ்வியல் இலக்கியங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை தமிழ் சமூகம் வட்டார வரலாறுகளுக்கு கொடுக்க மறந்துவிட்டதோ என்ற ஒரு ஐயம் எனக்கு தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வட்டார இலக்கியம் என்றவுடனே நம்முடைய அறிவு சார்ந்த மரபு அறிஞர்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. வரலாற்றிலே வட்டார வரலாற்றில் என்ன இருந்துவிடப் போகிறது, அது ஒன்றும் பெரிய சிறப்பு ஒன்றும் இருந்துவிடப் போவதில்லை என்பதான ஒரு மனநிலையில் தான் அவர்கள் வட்டார வரலாற்றை பேசுகின்ற பொழுதும் சரி, வட்டார வரலாற்றை கையெழுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையிலும் சரி, அவர்கள் எப்பொழுதுமே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அதை பார்ப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்ப தமிழ் சுவடிகளில் ஒரு கணக்கீடு செய்து பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட வட்டார வரலாற்று இலக்கிய சுவடிகள் கிடைப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 500க்கும் மேற்பட்ட சுவடிகளில் எத்தனை சுவடிகள் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால் எனக்கு தெரிந்து ஒரு 2% அல்லது 3% சுவடிகளைத்தான் நாம் பதிப்பிச்சிருக்கிறோம். 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறத்தாழ 20 நூற்றாண்டின் தொடக்கம் அந்த காலம் வரைக்கும் உள்ள அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வட்டார வழக்கு என்று சொல்லக்கூடிய அல்லது நாட்டார் வழக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய கதைப்பாடல் சுவடிகளை பதிப்பிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்து வரலாற்றை மிக தெளிவாக இந்த கதைப்பாடல் சுவடிகள் எடுத்துரைக்கின்றன என்பது என்னுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய அளவிலே சமூக சீர்கேடுகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தீண்டாமை சமூகம் என்ற அந்த ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா, தீண்டாமை என்கிற ஒன்றை நாயக்கர் காலத்தில் தான் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜாதிய படுகொலைகள் மிக அதிகமாக நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஆவணமாக இந்த கதைப்பாடல் சுவடிகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். உண்மையிலேயே அந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தினுடைய அரசியல் வரலாறு அதுபோல சமூக வரலாறு, இந்த ரெண்டையும் நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கதைப்பாடல்களை பதிப்பிப்பது மிக மிக அவசியமாகும். இந்த கதைப்பாடல் என்று சொல்லக்கூடிய சுவடிகள் உண்மையிலேயே அவை வட்டார வரலாற்றை மட்டும் பேசுகின்ற சுவடிகள் தானா அல்லது தமிழக வரலாற்றை பேசுகின்ற சுவடிகள் தானா என்று பல்வேறு ஐயப்பாடுகளை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் இந்த கதைப்பாடல் சுவடிகளிலே பாண்டிய மன்னர்கள் வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது, நாயக்க மன்னர்கள் வரலாறு பேசப்பட்டிருக்கிறது, அதுபோல நவாபுகள் வரலாறு பேசப்பட்டிருக்கிறது. பிறகு பிற்கால அந்த தென்காசி பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, கட்டபொம்மன் பற்றிய செய்திகள் இருக்கிறது, பூலித்தேவன் செய்திகள் இருக்கிறது. இப்படி பல மன்னர்களுடைய வரலாற்று செய்திகள் அந்த கதைப்பாடல் சுவடிகளுக்குள்ளே புதைந்திருப்பதை பார்க்க முடியும். இந்த கதைப்பாடல் சுவடிகள் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட சுவடிகள் இருக்கின்றன. இந்த கதைப்பாடல்கள் உண்மையிலேயே வட்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்மொழி ஒரு இலக்கியமா அல்லது செவ்வியல் இலக்கியமா என்ற ஒரு ஐயப்பாடும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது.
ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்முடைய வானமலை அவர்கள், அதுபோல ஆக்கப்பெருமாள் ஐயா அவர்கள், தசரதர் ஐயா அவர்கள், அதுல சக்திவேல் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பல அறிஞர் பெருமக்கள் சில கதைப்பாடல்களை படைப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சில கருத்தை முன்வைக்கிறார்கள். கதைப்பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் 50 கதைப்பாடல்களை தொடர்ச்சியாக பதிப்பித்ததன் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், உண்மையிலேயே கதைப்பாடல்கள் ஒரு எழுத்து இலக்கியம் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அம்மான இலக்கியமாக இருந்து பிறகு அது கதை அல்லது கதைப்பாடல் என்ற ஒரு வகைக்குள்ள வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இன்னொன்று, கதைப்பாடல்களில் ஆசிரியர் பெயர் இருக்காது என்று நம்முடைய முன் அறிஞர்கள் எல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஏறத்தாழ நான் பதிப்பித்திருக்கக்கூடிய 50 அந்த கதைப்பாடல் சுவடிகளில் ஏறத்தாழ 25ற்கு மேற்பட்ட அந்த கதைப்பாடல்களில் கதைப்பாடலை இயற்றிய புலவர்களுடைய பெயரும் காலமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக ஒன்று தெரிகிறது, இந்த கதைப்பாடல்கள் ஒரு வாய்மொழி இலக்கியம் அல்ல, அது எழுத்து இலக்கியம் என்பது மிக தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. அப்போ இந்த கதைப்பாடல் சுவடிகளை நாம் பிரதி செய்து அல்லது அவற்றையெல்லாம் திரட்டி பதிப்பிக்கின்ற பொழுது ஒரு பெரிய வரலாற்றையும் அல்லது அரசியல் வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் மிக தெளிவாக இந்த சமூகத்திற்கு வழங்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வரலாற்றுக்கு சான்றாக ஒரு விஷயத்தை பேசுகிறேன். 18ஆம் நூற்றாண்டிலே மிக பெரிய அளவிலே பேசப்பட்ட ஒருவர், 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று பூலித்தேவன், இன்னொன்று நம்முடைய மருதநாயகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வீரன். இந்த 2 பேருடைய வரலாறையும் நீங்கள் கல்வெட்டுகளிலோ அல்லது பட்டயங்களிலோ அல்லது ஆவணங்களிலோ நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் அந்த வரலாறுகள் ஒருபோதும் பெரிய அளவிலே கிடைக்காது. ஆனால் வட்டார வரலாற்றை பேசுகின்ற இந்த கதைப்பாடல் சுவடிகளிலே நீங்கள் தேடினால் இந்த வீரர்களுடைய வரலாற்றை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். கான் சாஹிபு அல்லது மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய விடயங்கள் நீங்கள் பார்க்கணும்னா அந்த சுவடிகளை பார்க்க முடியும். குறிப்பாக கான் சாஹிபு சண்டை அல்லது மருதநாயகம் கும்மி இந்த போன்ற அந்த ஓலைச்சுவடிகள் கிடைக்கின்றன. இந்த 2 நூல்களும் நீங்க பாத்தீங்கன்னா மருதநாயகம் என்ற அந்த ஒரு வீரன் எப்படி உருவாகினான் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. நவாபுடைய படையிலே அவர்கள் பங்களிப்பு செய்து மிகப்பெரிய ஒரு வீரனாக உருவாகி பிறகு ஆங்கிலேயருடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பூலித்தேவனை அடக்குவதற்காக தென்பகுதிக்கு வந்து பூலித்தேவனை அவர்தான் முதலில் என்ன செய்கிறார், பூலித்தேவனை அழித்தது நம்முடைய மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய கான் சாஹிப் தான் மருதநாயகத்தை நம்முடைய பூலித்தேவனை அழித்தொழித்ததாக பார்க்க முடிகிறது. பிறகு அவர் அந்த மதுரையை நிர்வாகம் செய்கின்ற அந்த அதிகாரத்தை பெறுகின்றார். பெற்ற பிறகு அவர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கிறார். அந்த மதுரை பகுதியிலே ஒரு மிகச்சிறந்த பாண்டி நாட்டு பகுதியில ஒரு நல்ல ஆட்சியை அவர் கொடுக்கிறாரு. மக்கள் அவரை மருதநாயகம், மதுரையினுடைய நாயகமாக பார்க்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நவாபுக்கு கொஞ்சம் இவர் மீது இவர் மறுபடியும் ஒரு பெரிய அரசனாகவோ அல்லது தனித்த சுதந்திரம் பெற்ற ஒரு அரசனா மாறிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு எழுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மருதநாயகத்தை உடனடியாக மதுரையிலிருந்து மீண்டும் படைக்கு திரும்புமாறு அழைப்பு விடுக்க சொல்லுகிறான். நம்முடைய ஆங்கிலேயர்களும் அந்த பணியை உடனடியாக தூதுவர் மூலம் தகவல் சொல்லுகிறார்கள். ஆனால் மருதநாயகம் மறுத்து விடுகிறான். நான் என்ன செய்ய மாட்டேன், மதுரையுடைய நிர்வாகத்தை விட்டுத்தர மாட்டேன், நான் தான் நிர்வாகம் செய்வேன் என்று பிடிவாதம் செய்கிறான். உடனே ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய படையோடு அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அப்போ பல்வேறு நிலையில் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அவனுடைய படையை அவர்களால் அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் கொரில்லா போர் முறை என்று சொல்லக்கூடிய அந்த போர் முறையை பயன்படுத்தி பல போர்களில் என்ன செய்யறான், பல இடங்களில் கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மருதநாயகம் அந்த நவாபு படையை ஓட விரட்டிடுகிறான். பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் திணறும் போது சூழ்ச்சியின் மூலமாக கான் சாஹிப்பை வீழ்த்திவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். பிறகு அந்த கான் சாஹிப்போடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சீனிச்சிராவ் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பயன்படுத்தி அவன் தொழுது கொண்டிருக்கும் போது 4-5 பேர் சேர்ந்து அவனுடைய கையை பிடித்து பின் கையை கட்டி அவன் ஒரு அறைக்குள்ளே கட்டி போட்டு விடுகிறார்கள். பிறகு அந்த கதவை திறந்து பார்ப்பதற்கு கூட அந்த நவாபுடைய படைகளும் ஆங்கிலேயருடைய படைகளும் அஞ்சுகின்றன. காரணம், கான் சாஹிபுடைய கையிலே கத்தி இருந்தால் எத்தனை தலை ஆகாயத்திலே பறக்கும் என்று தெரியாதாம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வீச்சு விசித்திரமாகவும் அதுபோல மிக வேகமாகவும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். உடனே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய படையை கொண்டு அந்த கதவின் முன்னே நிறுத்தி பீரங்கி அதையும் அந்த கதவுக்கு முன்னாலே வைத்துவிட்டு கதவை திறக்கிறார்கள். ஆனால் அவன் கட்டி போட்ட இடத்திலேயே அப்படியே இருக்கான்.
ஏறத்தாழ 9 நாட்கள் என்று நினைக்கிறேன். 9 நாட்கள் அவனுக்கு சோறு தண்ணி எதுவுமே கொடுக்காம அந்த அறைக்குள்ளே பூட்டி போட்டிருக்கிறார்கள். பிறகு அவனை வெளியே இழுத்து வருகிறார்கள். அப்படி இழுத்து வருகின்ற பொழுது அவன் அந்த நவாபை பார்த்து சொல்லுகிறான், லெப்பை பையனே, உனக்கு ஆண்மை இருந்தால் என் கட்டை அவிழ்த்து விட்டு என்னோடு நேராக நின்று நீ மோது. என்ன சூழ்ச்சியால வஞ்சகத்தால என்ன செய்யாத, என்னை வந்து சங்கிலி போட்டு கட்டி வைக்காத. உனக்கு ஆண்மை இருந்தால் என்ன செய், உடனடியாக என் கட்டை அவிழ்த்து விடு என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த நவாபும் ஆங்கிலேயர்களும் மன்னிப்பு கேட்டு மண்டியிடுமாறு சொல்லுகின்றார்கள். ஆனால் அவன் தன்மானத்தோடு மண்டியிட மறுக்கின்றார். பிறகு அவனை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவனை தூக்கிலிடுகின்றார்கள். தூக்கிலிட்ட பிறகு அவன் தூக்கிலிட்ட இடத்திலே அவன் என்ன செய்யறான், காவலுக்கு நிறைய காவலர்களை போட்டு வைக்கிறான். காரணம், நம்முடைய கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மருதநாயகத்திற்கு வந்து மந்திர தந்திரங்கள் மாயஜால வித்தைகள்லாம் அவருக்கு தெரியுமா. இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால ஒருவேளை அவர் உயிர் தப்பி விடுவாரோ என்று அஞ்சி சுத்தி காவலர்களை போட்டு வைத்திருக்கின்றார்கள். பிறகு அந்த காவலர்கள் இரவு நேரங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கான் சாஹிப் வந்து ஒரு வீரனுடைய கனவிலே சென்று அரண்மனையிலே ஒரு இடத்திலே ஒரு கமண்டலமும் அதுல தண்ணியும் இருக்கும், ஒரு மந்திரக்கோலும் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை என் மீது தெளித்து அந்த மந்திரக்கோலை வச்சு என் மீது 3 முறை தட்டு, நான் மீண்டும் உயிர் பிழைத்து விடுவேன் என்று அவன் வந்து கனவிலே சொல்லுகிறான். உடனே அந்த படை வீரன் பயந்து போய் ஓடி போய் அதை விஷயத்த நவாபிடம் சொல்லுகிறான். உடனே நவாப் வந்து பார்க்கிறார்கள், 3 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த அவனுடைய உடலை கத்தியை வச்சு வெட்டி பார்க்கறாங்க. அந்த ரத்தம் வந்து புது ரத்தம், அதாவது சூடா அப்படியே ரத்தம் மறுபடியும் கொட்டுது. அப்ப என்னன்னா இன்னும் வந்து கான் சாஹிப் சாகவில்லை என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். உடனடியாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவனுடைய காலை தனியாக வெட்டுகிறார்கள், கையை தனியாக வெட்டுகிறார்கள், தலையை தனியாக வெட்டுகிறார்கள், உடலை துண்டாக வெட்டுகிறார்கள். வெட்டிவிட்டு அவனுடைய உடலை ஒரு காலை வந்து திண்டுக்கல்ல கொண்டு போடுறாங்க, இன்னொரு காலை திருச்சியில கொண்டு போடுறாங்க, இன்னொரு காலை தஞ்சாவூர்ல கொண்டு போடுறாங்க. இப்படி பல்வேறு திசைகள்ல ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல கொண்டு அவருடைய உடலை வெட்டி வீசுகின்றார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பாக அந்த கதைப்பாடல் சுவடிகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்றை நீங்கள் படித்தால் உண்மையிலேயே ஒரு 18ஆம் நூற்றாண்டிலே இவ்வளவு பெரிய ஒரு வீரன், ஒரு மிகப்பெரிய பராக்கிரமம் நிறைந்த ஒரு வீரன் வாழ்ந்து மடிந்திருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது தமிழ் சமூகம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும், அல்லது அவனை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த வரலாறு மட்டுமல்ல, இது ஒரு பெரிய வரலாறாக நாம் சொன்னாலும் கூட இன்னும் பல வரலாறுகள் அந்த சுவடிகளுக்குள்ளே புதைந்து கிடப்பதை பார்க்க முடியும். குறிப்பாக சமூக வரலாற்றிற்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற்றுகிறேன். ஏன்னா நிறைய விடயங்கள் பேசலாம், ஆனால் இந்த சுவடிகளுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக 2 விடயங்களை தான் நான் பேச நினைக்கிறேன். இன்னொன்று, இப்ப தென் பகுதிக்கு நீங்க போனீங்கன்னா குமரி மாவட்டத்துல பேச்சிப்பாறை என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்க போனீங்கன்னா அந்த அணைக்கட்டு இருக்கும். அது ஆங்கில அதிகாரி மின்சிங் அப்படிங்கிறவரால 1906ல கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மூலம் திருநாள் மகாராஜாவுடைய ஆட்சி காலத்துல அது வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த அணையை கட்டுகின்ற பொழுது ஏறத்தாழ 26.1 லட்சம் ரூபாயில அந்த அணையை வந்து அந்த மின்சிங் அப்படிங்கிற அந்த ஆங்கில அதிகாரி கட்டினதா சொல்றாங்க. இந்த அணையை கட்டுகின்ற பொழுது அந்த அணை அடிக்கடி இடிந்து விடுகிறது. அப்போ அந்த அதிகாரி கேட்கிறார், ஆங்கில அதிகாரி, ஏன் இப்படி அணை அடிக்கடி இடிந்து விடுகிறது, என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது அங்கு இருக்கிற ஆசாரிகள் சொல்லுகிறார்கள், ஒரு நிறைமாத கர்ப்பிணியை இந்த அணைக்கட்டுல பலி கொடுத்தோம்னா இந்த அணை வந்து உடையாது, அந்த அணை வந்து வளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அதிகாரி என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது, ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு நாம் எங்கு செல்வது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலையிலே இருந்த காணிக்கார பெண், ஒரு பெண் வந்து பேச்சி என்கிற ஒரு பெண் வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அந்த பெண்ணை இரவோடு இரவாக அவர்கள் கடத்தி வந்து அந்த அணைக்கட்டிலே வைத்து பலி கொடுக்கிறார்கள். நிறைமாத பெண்ணினுடைய அந்த வயிற்றை கீறி அந்த இடத்துல அவர்கள் ரத்த பலி கொடுக்கிறார்கள். அந்த பெண்ணும் இறந்து போகிறார், அந்த குழந்தையும் இறந்து போகிறார். அது மட்டுமல்ல, அந்த அணைக்கட்டினுடைய அந்த மதகு பகுதியிலேயே அந்த பெண்ணினுடைய உடலையும் உள்ளே போட்டு அவர்கள் என்ன செய்கிறார், புதைத்து அங்கே வந்து அணைக்கட்டை கட்டி விடுகிறார்கள். இப்போ அணைக்கட்டு கட்டி முடித்த பிறகு அந்த அதிகாரி அந்த அணை கட்டி முடிச்சாச்சு. பிறகு அதிலிருந்து தண்ணி எல்லாம் மக்களுக்கு பாசன வசதிக்கு வழங்கப்படுகிறது. இப்ப இப்படி இருக்கிற சூழல்ல அந்த ஆங்கில அதிகாரி மின்சிங் அப்படிங்கிற அந்த அதிகாரிக்கு என்ன ஆகுது, நிறைய அடிக்கடி உடல் நலம் சரியில்லாம போகுது, கொஞ்சம் மனப்பயிற்சி ஏற்பட்ட மாதிரி ஏற்படுது. பிறகு அப்ப பல மருத்துவர்களை அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த உடல் சரியாகவில்லை. அப்போ பிறகு என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது ஒருவர் சொல்லுகிறார், ஒரு குறியாடி சொல்லுகிறார், இது வந்து நீங்கள் அந்த பெண்ணை பலி கொடுத்ததுனால்தான் அதனுடைய பாவம் உங்களை தொற்றி இருக்கிறது, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உடல்நலம் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு நிவர்த்தி செய்யணும்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வழிபாட்டு தலத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
உடனே அந்த நிம்சிங் அப்படிங்கிற அந்த ஆங்கில அதிகாரி அந்த நம்முடைய அந்த அணைக்கட்டினுடைய மேற்கு வடமேற்கு பகுதியில நிறைய நிலங்களோடு அந்த பகுதியை அந்த நிலத்தை தானமா கொடுத்தது மட்டும் இல்லாம பேச்சி அம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கோயிலையும் அங்க தோற்றுவிச்சு அந்த காணி பழங்குடிகள் அந்த தெய்வத்தை வணங்கி இருக்கிறார்கள். அது பேச்சி அம்மன் என்ற ஒரு தெய்வமாக, நாட்டுப்புற தெய்வமாக இன்றைக்கு வழங்கி வருகிறது. இன்றைக்கு அந்த காணிக்கார பழங்குடி மக்கள் எல்லாம் விரட்டப்பட்டு இன்றைக்கு நாயர் சமூகம் என்ற ஒரு சமூகம் அதை கையகப்படுத்தி அவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பேச்சி அம்மனை இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க, பத்ரகாளி அம்மனாக இன்றைக்கு மேல்நிலையாட்டம் செய்து சில புராண கதைகள் எல்லாம் உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு அதை ஒரு பெருந்தெய்வமாக மாற்றக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு வரலாறு என்பது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு வட்டார வரலாறாக கதைப்பாடல்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது காலம் காலமாக வில்லிசை கலையின் வழியாக மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த வழங்குதலின் வாயிலாக அந்த வரலாறு என்பது தொடர்ச்சியாக நிலை பெற்றிருக்கிறது. அந்த வரலாறு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழக்கூடிய இந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். இது போல நிறைய கதைகள் சொல்லலாம். தீவெட்டி கொள்ளையர்கள், உங்களுக்கு வள்ளியூர் பகுதியில பாத்தீங்கன்னா தீவெட்டி கொள்ளையர்கள் என்று சொல்லப்படும். பழைய காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கல்வர்களை ஆங்கிலேயர் ஆட்சி அதிகாரிகளால் வந்து தடுக்கவே முடியல. திருடி விட்டு அவங்க மலையில போய் ஒழிச்சுக்குவாங்க. பிறகு அவருடைய அந்த கொட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காக பிறகு அவர்களை துப்பாக்கி வைத்து சூடு நடத்தி பலரை கொன்றதாகவெல்லாம் நமக்கு சூடிகளிலே பதிவுகள் இருக்கிறது. அப்போ வரலாறுகள் முழுக்க முழுக்க குறிப்பாக குறிப்பிட்ட வட்டாரம் சார்ந்த வரலாறுகளை எல்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது கதைப்பாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக இன்றைக்கும் நம்முடைய கரங்களிலே கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே 500க்கும் மேற்பட்ட இந்த கதைப்பாடல்களை முழுமையாக திரட்ட வேண்டும். பிறகு அதை பாடங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதை ஒரு செம்பதிப்பாக கொண்டு வர வேண்டும். பிறகு கொண்டு வந்த பிறகு அதன் மீது பல்வேறு ஆய்வுகளை நிகழ்த்த வேண்டும். அப்படி நிகழ்த்துவதன் மூலமாக தமிழ் சமூகத்தினுடைய உண்மை வரலாற்றை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த பொழியின் வாயிலாக அல்லது இந்த உரையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழருடைய வட்டார வரலாற்று சுவடிகளை பாதுகாப்போம், அவற்றை நூலாக்கம் செய்வோம், தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்போம் என்ற ஒரு கோஷத்தை வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.